ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை யூஸ் பண்ணிங்கன்னா கேர்லியாக இருக்க ஹேர் கூட சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. 6 மந்த் பிஃபோர் ரியலாக என்னோட ஹேர் இந்த மாதிரி கேர்லியாக தாங்க இருந்தது. இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் நான் யூஸ் பண்ண அதுவே சாஃப்டாக சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இன்டேக்கும் எடுத்துட்டேங்க. 3 மந்த் பிஃபோர் வீடியோலாம் போடும்போது என்னோட முடி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இருக்க முடிக்கும் அப்போ இருக்க முடிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ். இப்போ நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடி அடர்த்தியாகவும் ஆகும். தலை வாரும்போது 3லேருந்து 4 முடி தாங்க கொட்டும். அந்த அளவு தான் இருக்கும். ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும், புதிய முடியும் வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியோட அடிப்பகுதியில் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கும், அதையும் கண்ட்ரோல் பண்ணுவோங்க. சூப்பர் சாஃப்டாக இருக்கும் நம்ம முடியை. இதுக்கு 3 ஸ்டெப்பில் நம்ம சூப்பராக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதை நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க. அந்த ஃபில்ட்ரு பண்ண பாலை நான் என்ன பண்ண போகிறேன், ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறேன். நீங்கள் நாளைக்கு ஹேர் பேக் போட போகிறீங்கன்னா மார்னிங் நைட்டே இதை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது மேலே உங்களுக்கு பாலாடை மாதிரி வந்திருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராகவே ரோல் பண்ணுங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த தேங்காய் பாலில் நமக்கு இருக்குது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு நம்ம வரோங்க. ஃப்ளாக்ஸ் சீட் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. என்னோட முடிக்கு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஹேர் பேக்கையே நான் செஞ்சு வச்சுட்டு ரெடி வீடியோவில் நிறைய சொல்லியிருப்பேன். வீக்லி 2 போடுவேன்னு சொல்லிட்டு, அதனால் 2 முறை போடுற மாதிரி வர்றதுக்காக தான் நான் செஞ்சு வச்சுருவேன். ஒரு முறை போட்டுட்டு அதை 2 டேஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து அகைன் நான் அதே ஹேர் பேக்கே யூஸ் பண்ணிப்பேங்க. ஃப்ளாக்ஸ் சீடையும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடும். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃப்ளாக்ஸ் சீடும் சரிங்க, உங்கள் முடியை சூப்பர் சாஃப்டாகும். நிறைய ப்ராடக்ட் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் அதுலேயும் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணுவாங்க. வீட்லேயே சேர்த்து தாங்க பெஸ்ட்டு. 3ஆவதாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, செம்பருத்தி ஒரு 10லேருந்து 15, செம்பருத்தி இலையும் 10லேருந்து 15, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. நீங்கள் இதை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் தலையில் நிறைய டஸ்ட் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் அப்படியே அப்ளை பண்ணாமல் ஒரு துணியில் இதை போட்டு அதில் இருக்க ஜெல் மட்டும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க. இந்த செம்பருத்தியும் சரி செம்பருத்தி இலையும் சரி உங்களோட தலைக்கு சூப்பராக ஒரு கண்டிஷ்னர் மாதிரி ஆக்ட் ஆகும். உங்கள் முடியை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு தாங்க. நம்ம எடுத்திருக்க எல்லாமே நம்ம முடியை சாஃப்ட் ஆக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகும். ஃப்ளாக்ஸ் சீட் ஆற விட்டிங்கன்னா நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. நான் சொன்னேன்ல, இந்த பால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது எப்படி மேலே பாலாடை மாதிரி நமக்கு சேவாக இருக்குது. அதை நீங்கள் ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி எடுத்து ஃப்ளாக்ஸ் சீடில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தாலே நமக்கு ஏதோ ஒரு ஷாம்பு ஃபீல் இருக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணும்போதே உங்கள் கையில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதான் ஷாம்பு ஒரு கண்டிஷ்னரை பார்க்குற ஃபீல்லே தாங்க இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்க செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை அந்த பேஸ்ட்டையும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக ஒரு சூப்பரான ஹேர் பேக் கிடைக்குங்க. இதை வீக்லி 2 அப்ளை பண்ணுங்கள். ப்ரொசீஜர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் பெனிஃபிட் ரொம்ப எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சூப்பரான ஹேர் க்ரோத்தும் இருக்கும், உங்களுக்கு முடியும் கொட்டாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் இதில் மிக்ஸ் பண்ணி பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். மீதி பாதியை நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேங்க. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் பேக் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.